வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ மரபுக்காக சொல்கிறது கிடையாது, உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய ஒரு கனவு இருக்குது. அப்படின்னும் போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் நான் இவங்களை தனி மனிதர்களாக இல்லை, 3 சக்திகளாக பார்க்குறேன். ரெட் ஜெயண்ட்டு, கமல் சார், சங்கர் சார். ஏன்னா 3 பேருமே அதில் கமல் சாரும் சங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற பேன் இண்டியன் ஃபில்ம் ஆர் குளோபல் ஃபில்ம் அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜெயண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்குது. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த துறை சார்ந்தவனா இல்லை, இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி காத்துட்ருக்கானோ அந்த படத்துக்காக நானும் காத்துட்ருக்கேன். வாழ்த்துக்கள். நன்றி. சரி, மன்னிக்கணும். இதெல்லாம் அந்த 3 சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அதை கொண்டு வந்து அழகான ஒரு தங்க தட்டில் வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பை லைக்கா பண்ணியிருக்காங்க. என்னுடைய கவனக்குறைவுக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும். இதை எடிட் பண்ணிவிடுங்க. ஓகே. பட் அதுதானே என் தொழில். அதுதான் நான் ஒரே மாதிரி பண்ணால் அது நல்லா இருக்காது. அது எந்தெந்த கதாபாத்திரம் கொடுக்கப்படுதோ அது நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாகுது. இந்தியன் 2க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.